தந்தடி சாக்குல எஸ்கேப் ஆயிட்டு இருந்த டயட்ட திருப்பி நம்ம கால் கீழயே கட்டி போட்டாச்சு. இனிமே நம்மகிட்ட இருந்து எப்படியும் அதால தப்பிக்கவே முடியாது. இருந்தும் என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு வெஜிடேவா போச்சு. இன்னைக்கு லோ ஃபேட் பன்னீர வச்சு தான் நம்மளோட புரோட்டீன் கோல கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஆனா ஆபத் பாண்டவனா நம்மளோட வே புரோட்டீன் இருக்கிறதால நிலைமை தள்ளாடாம இருக்கு. நம்ம பிரிப்பரேஷன் கதைக்கு வருவோம். இத்தன நாள் படிச்சுட்டு இருந்த வெக்காபுலரி, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா ரிவிஷன் பண்ணாம படிக்கிறது ஓட்ட குடத்துல தண்ணிய நிரப்புற மாரி எவ்வளவு தான் நிரப்புனாலும் கடைசி வரை ரொம்பவே ரொம்பாது. சோ அத முடிச்ச கையோட மதிய உணவுக்கு தேவையான புரோட்டீன், ஃபைபர், கார்ப் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நல்ல ஒரு கட்டு கட்டிட்டு, ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஒரு காஃபி அடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்ல இன்னைக்கு நமக்கு ஒரு அருமையான செஸ்ட் அண்ட் பைசெப்ஸ் டே. இந்த நாள் வந்தா மட்டுமே நம்மளோட மனதுல பட்டாம்பூச்சி பறக்குது. ஏன்னா இந்த நாள்ல மட்டும் தான் நம்மளோட ப்ராக்ரஸ் வந்து ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. எந்த ஒரு மாற்றமும் இல்லாம. சோ வழக்கம் போல இன்க்ளைன் பிரஸ்ல 2 செட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் செட்டுக்கு போன வாரம் போட்ட 22.5 இன்னைக்கு 10 ரெப் போட்டோம். மிக்க மகிழ்ச்சி. பிளாட்லயும் இதே கதை தான். 2 செட் வழக்கம் போல போட்டு 22.5ல போன வாரம் போட்டத விட 2 ரெப் எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. அதுக்கப்புறம் பெக் ஃப்ளை மற்றும் மைட் லோவ போட்டு செஸ்ட் ஒரு கொட்ட முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பைசெப்ஸ் தான். பைசெப்ஸ்க்கு வழக்கம் போல இன்க்ளைன் கர்ல்ஸ்ல ஒரு 3 செட் ஹெவியா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீச்சர் கர்ல்ல ஒரு 3 செட் போட்டேன். கடைசியா ஹேமர் கர்ல்ஸ்ல ஒரு 3 செட் போட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட் செக்ஷனும் முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் புரத கலவைய குடிச்சிட்டு மேல் சாய நடை நடந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் இரவு உணவுக்கு 3 சப்பாத்தி, லோ ஃபேட் பன்னீர சாப்பிட்டு இன்னைக்கான இரவு உணவு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சோ மீண்டும் நாளை ஒரு புதிய நாள்ல புதிய வீடியோல உங்கள சந்திக்கிறேன் கைஸ். பாய்.